தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். மனுஷன் நிம்மதியா சிக்கனாவது சாப்பிட முடியுதா? மட்டனுக்கு ஈக்குவலா ரேட்டை ஏத்திக்கிட்டே போறாங்க. அவங்க சிக்கன் ரைஸ் கூட கேட்க முடியலங்க, விலை கூடிருன்னு சொல்லிடுவாங்க போல. ஆமா, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் வரையும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. அதிமுக இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கறிக்கோழி விவகாரம் பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இப்போதைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னோம்னா அமளியில ஈடுபட்டாங்க. முதல்வர் எந்திரிச்சு அதுக்கு அமைச்சர் அதிகாரிகளோட பேசி பதில் தயாராகிட்டு இருக்கு, நாளை விவாதிக்கலாம் அப்படின்னாரு. நாங்க சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க ஏடிஎம்கே. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பேச்சுவார்த்தை வரணும்னாங்க. அதாவது கறிக்கோழி வளர்க்குறவங்க, அந்த கறிக்கோழியை வாங்குற நிறுவனங்கள் பிளஸ் அரசு முத்தரப்பு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கறிக்கோழிகளை வளர்க்குறதுக்கு வளர்ப்பு தொகைன்னு கொடுக்குறாங்க. அதை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ₹6.50 கொடுக்குறாங்களாம். அதை ₹20 உயர்த்தி இவங்க கேட்குறாங்க. கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2020 தான் 2021 சமயத்துல தான் கடைசியா விலையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விலையை உயர்த்தவே இல்லை. இந்த அரசு வந்தோன்னா நல்லது நடக்கும்னு நினைச்சோம், பட் எதுவும் நடக்கல. அதனால உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கோரிக்கைகளை கேட்டு செய்யுங்க அப்படின்னு அவங்க விவசாயிகள் கேட்கறாங்க. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நேற்று பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லி கால்நடைத்துறை இயக்குனர் சொல்லியிருந்தாரு. திடீர்னு கடைசி நிமிஷத்துல பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டாங்க அரசு தரப்புல. உடனே கறிக்கோழி பண்ணி விவசாயிகள் அவங்க எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நேற்று நந்தனத்துல முழுமையா உட்காந்து போராடி மறியல் பண்ணி அவங்க கைதாகி இருந்தாங்க. நேற்று நைட்டு 11 மணி வரைக்குமே கூட அந்த கைதானவங்களை விடுவிக்காம இருந்தாங்க. கடைசியில கால்நடைத்துறை இயக்குனர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையிலையும் பெரிய உடன்பாடு எதுவுமே எட்டப்படல. உடனடியே இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கலைஞ்சு போய் அந்தந்த ஊர்களில் போய் நம்ம இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம், உற்பத்தியை இன்னும் நிறுத்தி இன்னும் குறைச்சு இந்த போராட்டத்தை அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போவோன்னு இருக்காங்க. ஸோ சிக்கனோட விலை இன்னும் அதிகரிக்காதான் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்பவே 380, 390, 400 கூட சில இடங்கள்ல போயிருச்சு அந்த சிக்கனோட விலை. அது ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் இங்க சென்னை பக்கம்லாம் இருந்தது. ஊர்ல எல்லாம் ₹200 கிடைச்சிட்டு இருந்ததுமே விலை அதிகமாயிடுச்சு. இது எந்த விதத்துல நம்மளை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ ஒரு வாரம் இவங்க போராட்டம் கண்டினியூ ஆகும்போது தான் ஆஹா எவ்வளவு டபுள் அமௌண்ட் ஆகிருக்குது கோழியோட விலை. ஆமா, பேசாம காடை சாப்பிட்டுலாமா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க போராட்டம் பண்றாங்க. இவங்க வெளியூர்ல போய் இப்ப அவங்கவுங்க ஊர்ல போராட போறாங்க அப்படிங்கறதுனால சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்தி இருந்தாங்கன்னா போலீஸே பஸ் வச்சு கிளாம்பாக்கத்துல கொண்டே விட்டுருப்பாங்க. அங்க இருந்து ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஓகே, இப்ப அவங்களே கிளம்பி அடுத்த ஒரு ஐடியா மாதிரி கொடுத்தோம்னா அதை மாதிரி பண்றது. ஓகே. ஏன்னா அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. பேருந்துல ஏத்தி கொண்டு போய் ஊரை சுத்தி காட்டிட்டு எங்கேயாவது இறக்கி விட்டுருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சட்டமன்றத்துக்கு திரும்ப வந்தோம்னா அங்க முதல்வர் நாளைக்கு அந்த மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுக்கு பேரெல்லாம் மாத்திருக்காங்க. அதை பத்தி நாளைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு அதுல விவாதம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. விடியா திமுக அரசுனாலதான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த சிக்கன் பிரச்சனை மாதிரி சிக்கன் குனியா பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே கொஞ்சம் சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், அரியலூர், தேனி இந்த இடங்கள்லாம் நிறைய கேஸ். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்கன் குனியா கொசு கடிச்சு நிறைய வந்துட்டு இருந்தது. இப்ப அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத மருத்துவ துறையுமே அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறப்பு வார்டுகள் அமைங்க, அதிகப்படுத்துங்க பெட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. யாருக்காவது காய்ச்சல், மூட்டு வலி, இந்த தலைவலி இதெல்லாம் இருந்தா உடனே மருத்துவரை பாக்குறது நல்லது. ஏன்னா கொசு கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு சிக்கனும் பிரச்சனை தான், சிக்கன் குனியாவும் பிரச்சனை தான். அரசும் சரி மக்களும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா கையாளாம லெக் பீஸ் சாப்பிட முடியாம பண்ணிட்டாங்களே. சட்டமன்றத்துல இன்னைக்கு இன்னொரு விவகாரமும் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. என்னன்னா, அரசு ஊழியர்களோட தொடர் போராட்டங்கள். ஒவ்வொரு தரப்பினரும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசும் ஒரு சிலர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, சிலர்கிட்ட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, இதுவுமே இன்னைக்கு விவாதம் ஆயிருச்சு. அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நாங்க அரசு ஊழியர்களோட போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம், பஸ்ல ஏத்தி அவங்களுக்கு வேடிக்கை காட்டுவோம், ஊர் ஊரா சுத்தி காட்டுவோம். அது சொல்லல, பட் அப்படி வந்தாரு. அரசு ஊழியர்களுக்கு
போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம். அது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி உங்கள் அரசாங்கத்தை மாதிரி எஸ்மா டெஸ்மாலாம் போட்டு ராத்திரியா கைது பண்ணி அவங்கள அலைக்கலைக்கெல்லாம் மாட்டோம். ஏது அதிமுகவை பார்த்து சொல்ல, அதிமுகவை பார்த்து இல்லாத அதிமுகவை பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அது இல்லாத ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை வந்து எடுத்து திரும்ப வந்து காமிக்கிறாரு. ஓகே, சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அதை பார்த்து உங்களுக்கு பொறுக்கல, அதனாலதான் இப்படிலாம் வந்து எங்க மேல வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் கேட்கிறாரு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு. ஆனா பல போராட்டங்கள்ல வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஓகே. அது வந்து உண்மையிலே வந்து இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப வறுமையில இருக்கிற ஏராளமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கவனத்துல எடுத்து கல்விக்கு விழா அடுத்தடுத்து விழா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப ஆசிரியர்கள் முதல்ல வந்து நல்ல மனநிலையோட நல்ல ஒரு பொருளாதார சௌகரியத்தோட இருக்கும் போது தானே மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை வந்து கொடுக்க முடியும். சரி, ஓகே. அதே மாதிரி முதல்வருக்கு இந்த போராட்டங்கள் பிரச்சனையா இருந்தா துணை முதல்வருக்கு நாங்க தான் பிரச்சனைன்னு பாஜக கிளம்பி வந்திருக்கோம். என்னைக்கோ ஒரு தடவை பேசினது அதை இன்னும் பிடிச்சிக்கிட்டு வந்து விட மாட்டேங்கிறாங்க. எங்கெங்கெல்லாமோ சுத்தி அடிக்கிறாங்க. பியூஷ் கோயல் இப்போ வந்திருக்கிறாரு கூட்டணி எல்லாம் பேசுறதுக்காக, மோடியோட அந்த பொதுக்கூட்டத்துக்காக சென்னை வந்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு காலையில எடப்பாடியோட வீட்டுல போய் விருந்து காலை உணவு அங்கதான் சாப்பிட்டுட்டு சிக்கன் மிஸ் ஆயிருக்கும்ல. ஆமா, சரி, ஓகே. அப்பதான் கேட்டிருப்பாரு ஏன் சிக்கன் மிஸ் ஆகுதுன்னு கேட்டோம்னா எடப்பாடிக்கு வந்து ஞாபகம் வந்து சட்டமன்றத்துல போய் கொதிச்சு எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதன தர்மத்தை பத்தி ரொம்ப மோசமா வந்து உதயநிதி பேசியிருந்தாரு. அதுக்கு உயர் நீதிமன்றமே இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதனால உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. டக்குனு உதயநிதி ஐயோ சொல்லிட்டாரு கேட்க போறாரு. அவர் சொல்றத சொல்லுவாரு, இவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. பாப்போம் துணை முதல்வர் என்ன சொல்றாருன்னு. அதே மாதிரி வந்து அந்த விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க போல, நல்ல பிரகாசமா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா, இது வேற குழப்பமா இருக்கு. கூட்டணி ஆட்சினா என்ன, இந்திய கூட்டணி ஆச்சுன்னா நம்ம இந்தியா முழுக்க என்ன பாக்குறோம், அமைச்சரவையிலையும் பங்கு கொடுத்திருக்காங்க அவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு. பீகார்ல பாக்குறோம், மகாராஷ்டிரால பாக்குறோம். அது மாதிரிதான் அவர் சொல்றாரு. பட் பக்கத்துல இருக்க எடப்பாடி அதை தடுக்கல. ஒருவேளை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல, அதனால தடுக்கலையா இல்ல தம்பிதுரையை வச்சு டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தான் சொல்றாரு இல்ல, தம்பிதுரை போற இடத்துல தான் சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஜெயிச்சா தானடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒன்னு டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதே மாதிரி எடப்பாடியும் வந்து நாங்க நாளைக்கு பிரதமர் வராரு, ஒரு 5 லட்சம் பேர் வந்து கூட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுராந்தகமே அதிரப்போகுது, தமிழ்நாடே அதிரப்போகுது இந்த பொதுக்கூட்டம். இதுக்கப்புறம் நிச்சயமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய எழுச்சி மாற்றம் நடக்கும்ன்றாங்க. அவங்க கூட்டத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. வானதி சீனிவாசனும் பாத்தீங்கன்னா நாளைக்கு வர போற கூட்டத்தை பார்த்துட்டு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டத்தை காட்ட போறாங்க. ஏன்னா முதல்ல கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை எந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஏன்னா பிரதமர் மோடி வராரு, எடப்பாடி வராரு, இவங்களுக்கு எல்லாம் பெருசா கூட்டம் கூடாது. பட் ஜி.கே. வாசன் வராராம், ஏசி சண்முகம் வேற வராராம், பாரிவேந்தர் வேற போய் பார்த்து. இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் இருக்கிறப்ப கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தலைக்கு 1 லட்சம் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் கூட்டம் வரும். தலைக்கு எந்த தலைக்கு, எங்க தலை ஜி.கே. வாசனுக்கு அவருக்கே தனியா வரும் 7-8 லட்சம். சரி, ஓகே. ஆனா வந்துட்டு இவங்களெல்லாம் வந்து போய் பியூஷ் கோயல் இவங்களையும் சந்திச்சிருக்காரு. புதிய நீதி கட்சியில ஏசி 2 நாள் வந்து சென்னையில வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறாரு. தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கூட கூட்டணி டிடிவி தினகரனை சந்திச்சு அமமுக கூட்டணிக்குள்ள இணைச்சாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சந்திப்புகள் தான். என்டிஏக்குள்ள இருக்கிற கட்சிகள், போற கட்சிகள், அவங்களோட பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர். இப்போ ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் அவர்லாம் கூட போய் சந்திச்சிருந்தாரு. தொடர்ச்சியா சந்திப்புகளை ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்து ஒரு ஃப்ளோரை புக் பண்ணி உட்கார்ந்துட்டு அப்படி வந்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருக்கிறார். தொடர்ச்சியா பியூஷ் கோயல் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க, அவ்வளவுதான்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்டிஏல உள்ளவங்க எல்லாம். இதுல வந்து இவர் ஜான் பாண்டியனும் வந்து சேர்ந்துக்க போறாரு. அந்த மேடையில வந்து இவங்க எல்லாம் ஏற போறாங்க. நாளைக்கு பிரதமர் வர போறாரு, அதை நம்ம பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜி.கே. வாசனும் பேட்டி கொடுத்திருந்தாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமா உறுதிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. நாங்க தனி சின்னத்துல தமிழ்நாடு முழுக்க இல்ல, கொடுக்குற தொகுதிகள்ல நாங்க தனி சின்னத்துல தான் நிற்போம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சைக்கிளா இல்ல வேற எதுவும் ஏணி மரகரம் வச்சுக்கிறாரான்னு தெரியல. சரி, அவர் வந்து சின்னத்தை பத்தி பேசும்போது இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து சும்மாவே அவங்க விசில் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, விசிலையே சின்னமா கொடுத்துருக்காங்க. விசில் போடுன்னு பாட்டெல்லாம் வேற படிச்சாரு. தவேக்காவுக்கு இப்ப வந்து விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. நவம்பர் மாசம் விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஒரு ஃபுட்பால், கிரிக்கெட் பேட்டு, ஆட்டோ, விசில், இந்த மாதிரி ஒரு 4-5 சின்னங்களை வந்து விருப்ப சின்னங்களா கொடுத்துருந்தாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு சின்னத்தை வந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து தவேக்காவுக்கு விசில் சின்னத்தை வந்து பொது சின்னமா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டாலும்
தாவேக்காவுக்கு விசில் சின்னம் வந்து ஒரு பொது சின்னமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த தேர்தலுக்கு மட்டும் 26 தேர்தலுக்கு மட்டும். எங்களுக்கு தோனியே வந்து ஓட்டு கேட்பாருங்கிற மாதிரி அந்த பாட்டுலாம் பழைய சிஎஸ்கே பாட்டுலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் லாஸ்ட் வீக் IPL ஆரம்பிச்சிடும், தோனியை வந்து விசில் போட்டே வந்துருவாரு தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் அதையும் ஒருவேளை பேன் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லிட்டு தெரியல தோனியை விசில் போடக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா அது என்ன பண்றது, நாங்க வச்சிருக்கோம் விசில்னு எடுத்து ஊத போறாங்க, எல்லா பக்கமும் காது கிளிய போகுது. ஆனா வந்து பாருங்க தாவேக்கால வந்து களத்துல எதுவும் பண்றாங்களோ இல்லையோ சோசியல் மீடியால கரெக்டா வந்து ஒரு அறிவிப்பு வந்தா டக்குனு நாங்க வந்து ட்ரெண்ட் பண்றோம் எடிட் பண்ணி ஏதாவது வீடியோஸ் இறக்கி விடுறது. இது அந்த கட்சியோட உச்சபட்ச செயல்பாடே வந்து இந்த 30 செகண்ட் ரீல்ஸ் போடுறதுதான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறோம் நாங்க காட்டிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவர் சினிமால இருந்த போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இதெல்லாம் வரும், அதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால கொண்டாடுவாங்க. படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தியேட்டர்ல போய் கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போதைக்கு இந்த அறிவிப்பெல்லாம் வரும்போது சோசியல் மீடியால கொண்டாடுறாங்கல்ல, தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடி வாசல்ல வெடியை போட்டு பால் அபிஷேகம் பண்ணிட போறாங்க, கட் அவுட் வச்சு பண்ணிட்டு அப்படி வெளியே வந்துட்டாங்க. அச்சோ மறந்து போயிட்டேனே ஓட்டு பண்றது. தேர்தல் ஆணையம் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதே மாதிரி அவங்க இப்போ ஒரு நாங்க பண்ண போறோம் களத்திலையும் பண்ண போறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு இது அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 11 நாள் திட்டம், அது ஒரு நாளைக்கு 4 மாவட்டம் கவர் பண்றாங்க. சரி விஜய் வராரான்னு கேட்டா விஜய் வரல, பிரச்சார குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க அந்த குழுல. அந்த குழு வந்து பயணிக்க போறாங்களாம். அதுல தெளிவில்லை, இந்த குழு போய் பிரச்சாரம் பண்ண போறாங்களா, மக்களை சந்திக்க போறாங்களா, இல்ல இன்னொரு தகவல் என்ன இருக்கு அப்படின்னா இந்த குழு வந்து இந்த 11 நாள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்ல விஜய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு எடுக்க போறதாகவும், அந்த ஆய்வின் அடிப்படையில 11 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான தகவல்கள் இருக்கு. தெளிவாக முன்னாடி போயிருவார்ல, அது போய் தானே ஆகணும். இல்ல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பட்டியல் வந்துச்சு, நேற்று அவங்க தான் வெளியிட்டாங்க, செங்கோட்டை என்ன வெளியிட்டாரு, அதுல தேதி பின்னர் அறிவிக்கப்படும் போட்டிருந்துச்சு. இது அவர் சொன்னது இல்ல. சரி ஓகே, அந்த தேதி அவங்க பின்னர் அறிவிக்கட்டும். இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இப்ப விஜய் வந்து ரேலியோ இல்ல ஒரு ரோட் ஷோவோ பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாடு அரசு திட்டமிட்டே அந்த வழிமுறைகள் வகுக்க சொல்லியிருந்தாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், அதை தள்ளி போடுறாங்க, அது எங்க தலைவரை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல என்னன்னா கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாப்ல விஜய், கிட்டத்தட்ட டிசம்பர் 23 நினைக்கிறேன். இப்ப பார்த்தா இந்த 23 வந்துட்டு இந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன திட்டமிட்டீங்க வெளியே வர்றதுக்கும் பேசுறதுக்கும்? 2 வாட்டி சிபிஐ அதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில நின்று பேசுறதுக்கு நீங்க என்ன திட்டமிட்டீங்க, எங்க போறதுக்கு பண்ணீங்க? சிபிஐல போய் பொங்கல் விழா கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. கட்சி விழாவா? எங்க கட்சி விழா, எங்க பொங்கல் விழா கொண்டாடுனீங்க? அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் அமைதியா பனையூருக்குள்ளே கொண்டாடிட்டாரு போல. சும்மா திட்டம். ஓகே, ஏதோ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சின்னம் கிடைச்சதுல புஷி ஆனந்த் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, இதுதான் வெற்றி சின்னம்ன்றாரு. நாஞ்சில் சம்பத் விசில் சத்தம் எல்லா திசையிலும் அப்படின்னு அவர் போட்டுட்டு இருக்காரு. சோ சின்னம் கிடைச்சதுல ஹாப்பியா இருக்காங்க, பட் செயல்பாடுல ரொம்ப கழுத்துல இந்த விசில தொங்க போட்டு வரா மாதிரி எனக்கு இமேஜினேஷன் வருது. நாஞ்சில் சம்பத்தெல்லாம் என்டிஏல வந்து நிறைய கட்சிகள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் பார்த்தோம். இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருக்காங்க. என்டிஏ வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. எந்த கட்சி அது? தமிழர் தேசம்னு ஒரு கட்சி. அப்படியா? ஆமா, அப்படி ஒரு கட்சி இருக்கு நம்புங்க. அவங்க வந்து போன எலெக்ஷன்ல வந்து என்டிஏவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களா, அவங்கள மதிச்சு அவங்களோட ஆதரவை வாங்கிக்கிட்டவங்க வந்து ஜெயிச்ச அதுக்கப்புறம் வந்து எந்த கோரிக்கைகளையுமே நிறைவேற்றலையாம், மதிக்கலையாம் அவங்கள. அதனால கூட்டணியில இருந்து வெளியேறி இப்ப திமுக ஆதரவு தெரிவிக்கலாம், அறிவாலயம் பக்கமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, அவர் செல்வகுமார் அந்த கட்சியோட தலைவர். அவரு பேரை சொல்லணும்ல, எவ்வளவு பெரிய தலைவர் பேரை விட்ட கட்சி பேரே நான் திரும்ப மனப்பாடம் பண்ணிதான் வந்தேன். நீங்க அவங்க வந்து முத்தரையர் மாநாடுன்னு ஏதோ வாரத்துல நடத்த போறாங்களாம். பிஜேபி ஒரு கால்குலேஷன் போர்டு தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அதை ஒட்டி உள்ள சில பகுதிகளில் இந்த முத்தரையர் சமூக வாக்குகள் இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு தான் அவங்களை இந்த பக்கம் வச்சிருந்தாங்க. பட் இப்போ மரியாதை கொடுக்கலங்கிறனால அதை வந்து டிஎம்கே கொஞ்சம் தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த ஏரியாவில் நமக்கு கை கொடுக்கும்னு அமைச்சர்கள் வந்து போட்டு கொடுத்த ஸ்கெட்சில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அதே மாதிரி திமுகல இப்போதான் வைத்தியலிங்கம் வந்தாரு. ஸோ டெல்டால நாங்கள் கெத்தாயிட்டோம்லாம் பேசிட்டு இருக்காங்க திமுக. இப்போ அதே மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருந்துற குன்னம் ராமச்சந்திரன் நான் வரப்போறேன் திமுகக்குலாம் அறிவிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்னைய மன்னிச்சிருங்க, நான் அரசியல இருந்தே விலகுறேன், பொது வாழ்க்கையில இருந்து விலகுறேன். நான் போயிட்டு நேற்று நைட்டு அவர் கழட்டிருப்பாரு போல, வீட்டுல உள்ள அம்மா படம் எம்ஜிஆர் படத்தெல்லாம் கலட்டினேன், எங்க அம்மாவே என்னைய வந்து கிட்டத்தட்ட அவருக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாங்களாம்.
எங்க அம்மாவே எனக்கு எப்படிப்பா அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த அம்மாவை கழட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேட்டோன்னு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. அவர் நினைச்சிருப்பாரு வீட்டுக்குள்ளே இப்படி கேட்கறாங்களே, நான் வெளியே போய் திமுக ஓட்டு கேட்டா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அரசியல்ல இருந்தே விலகுறேன். என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எடப்பாடி வந்து கூப்பிடணும், அதுதான் அவரோட பிளானா இருக்கு. சரி பாருங்க, அம்மாக்காக நான் வந்து கட்சிக்கு போகாம இருக்கேன், என்னை நீங்களா சேர்த்துக்குங்கிற மாதிரி ஒண்ணு நானே விலகுறேன்னா அதுல ஒரு மெசேஜ். நானே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நீ என்ன விட பெருசா பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறியாடா அப்படின்னு எடப்பாடி நினைப்பாரு. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர் வந்து எங்க போறாரு, ஏன்னா கூட்டணியை முடிவு பண்ணணும்னு நேற்று மீட்டிங் எல்லாம் போட்டாரு. இதுல பாமக அருள் அவரோட ஆதரவாளர், ராமதாஸோட ஆதரவாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க டிஎம்கே ரூட் எடுக்க போறாங்க போல. கொஞ்சம் திருமாவளவனுக்கு எங்களுக்கு ஐயாக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே, நாங்க நல்லா தான் இருக்கோம், ஐயா எத்தனை அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சிருக்காரு தெரியுமா, நாங்களாம் அந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு. பட் திரும்ப வந்து அன்புமணி மட்டும் இல்ல, ராமதாஸ் வந்தா கூட எங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வந்து சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதோ. மக்கள் பவன் பேர் மாத்தினாலும் மாத்தினாங்க, வெளிநடப்பு பண்றத ட்ரெண்டாவே எல்லா பக்கமும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இவர் 3 வருஷமா பண்ணிருக்காரு. ஆனா இந்த வருஷம் நாங்களும் பண்றோம்னு கேரளால வாக் அவுட் பண்ணாரு பார்த்தோம். இப்ப வந்து கர்நாடக ஆளுநர் தவர்சந்த் கெலாட் அவர் வந்து எனக்கும் இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கலங்க, வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அதுல என்னன்னா குறிப்பா வந்து இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல, அதுக்கு விபிஜி ராம்ஜி அப்படின்னு பேர்லாம் மாத்தினாங்க. அது வந்து அதை பத்தின கடுமையான விமர்சனங்கள் அந்த உரையில வந்து இருந்திருக்கு. அதனால வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விபிஜி ராம்ஜியை நான் எதிர்த்து பேசினா ஜி கோச்சுவாருன்னு அவர் சொல்லலை. பட் இது சரியா இல்லை, இந்த உரையெல்லாம் நான் வாசிக்க முடியாது, சரி பண்ணிக்கணும் கர்நாடக அரசுன்னு சொல்லிட்டு அவரும் வாக் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த ஊர்ல என்ன பார்க்கே இல்லையா, ஆனா சட்டமன்றத்துல வந்துதான் வாக்கிங் போவாங்களா அந்த ஆளுநர்கள்லாம், எழுதி கொடுத்து படிக்கிறது தான் வந்து ஆளுநர்களோட வேலை. மாநில அரசு கொடுக்கறத படிச்சுட்டு போக வேண்டியதான், மாநில அரசு கொடுக்குற மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டு போக வேண்டியதான். ஆனா அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது அவங்களா பண்ணல அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சா கூட மத்திய அரசோட ஒரு கைப்பாவை மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கர்நாடகால இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிவில் என்ஃபோர்ஸ்மெண்டோட டிஜிபியா இருந்தாரு ராமச்சந்திர ராவ் அப்படிங்கிற நபர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பணியில இருக்கும் போதே அவர் ரூம்லே சில பெண்களோட நெருக்கமா இருக்க மாதிரியான வீடியோ காட்சிகள் இப்ப பயங்கர வைரலா போச்சு. அதுக்கப்புறம் கர்நாடக அரசு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மேல வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம், விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கர்நாடக அரசு தரப்புல சொல்றாங்க. இவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய ஆளு தான். இவரோட ஸ்டெப் டாட்டர், இவரோட அவங்க வந்து ரன்யா ராவ்னு ஒரு ஆக்டர், அவங்க வந்து ஏற்கனவே தங்க கடத்தல் அதுலலாம் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ இவர் சுத்தி பிரச்சனை இப்போ பெரிய பிரச்சனையாச்சு, டிஸ்மிஸ் லெவலுக்கு கூட போகலாம் இவரோட விஷயம்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி கேரளா பக்கம் வந்தோம்னா இன்னொரு விதமான ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு ராம்தாஸ் அத்வாலே. அவரோட கட்சிக்கான ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நடத்துறதுக்காக கேரளாவுக்கு வந்து போயிருக்கிறாரு. அங்க பேசினவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டம், அதுவும் கேரளால அவர் நடத்துறதுக்காக போயிருக்கிறாரு. அதுக்குதான் சரி அவர் என்னன்னா வந்து அங்க போயிட்டு வந்து பினராயி விஜயன் வந்து என்டிஏக்குள்ள வந்துருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து என்டிஏக்குள்ள வந்துருங்க. தமிழ்நாட்டுல மீட்டிங் போட்டாருன்னா திமுக என்டிஏக்குள்ள வந்துருக்காங்க. இந்த கொள்கை எல்லாம் வந்து வேற இருக்கலாம், ஆனா பரவாயில்ல, என்டிஏக்குள்ள நிறைய கட்சிகள் வந்து இருக்கிறோம், நீங்க வந்து கொள்கையை பார்க்காதீங்க, வளர்ச்சியை பாருங்க, வளர்ச்சியின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் நாங்களும் வந்து ஒரே திசையில இணைஞ்சு வந்து பயணிக்கலாம், அதனால தயவு செஞ்சு என்டிஏக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு புதுசா வந்து உருட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும், அதனால நீங்களும் என்டிஏக்குள்ள வந்துருங்கன்னு அவர் வாய் விட்டு கேட்டுட்டாரு. சரி ஓகே, நம்ம ஜிக்காக நம்ம கேட்காம யாருங்கிற மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே, இந்த சக்கர பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன் மாதிரி. அவர் தனி கட்சி வேற நடத்திக்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் அவர் பிஜேபி ஆள் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால இந்த நகை திருட்டு விவகாரம், சபரிமலை கோயில்ல தங்க திருட்டு விவகாரம் பெருசா போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு காங்கிரஸ் போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அது வந்து இளைஞர் அணில இருந்து அரசு வந்து தண்ணியெல்லாம் காவல்துறையை வச்சு தண்ணியெல்லாம் பீச்சி அடிச்சு அவங்கள அங்க இருந்து அடிச்சு விரட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி காங்கிரஸ்க்கு அங்கே ஒரு அதிர்வலை, அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மைலேஜாகவும் மாறி இருக்கு. இவருக்கு இதான் வேலை அப்படிங்கிற மாதிரி வாரம் டேரிஃப் போடுறாரு, இல்லைனா இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. அதை தான் இன்னைக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிறுத்தினேன், இந்த 10 மாசத்துல 8 போரை நிறுத்திருக்கேன். அதுவும் பாகிஸ்தான் பிரதமரே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒரு பெரிய நியூக்ளியர் வார நிறுத்திட்டீங்க, 1 கோடி உயிர்களை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவரோட அந்த கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் மோடியை சொல்றாரு. அவர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணல, அமைதியாக தான் இருக்காரு. இப்போ கிரேட் ஃப்ரெண்டை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் மோடி மாதிரி ஒரு சிறந்த நண்பர், எனக்கு அவர் தான் சிறந்த நண்பர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் எப்போல்லாம் சொல்கிறாரோ அப்போல்லாம் ஒரு டேரிஃப் போட்டுருவாரு.
ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கிரேட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சைன் ஆக போகுது விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்றும் அன்புடன் ட்ரம்ப், அன்புள்ள ரஜினிகாந்த், அந்த டைப்ல வந்து ரொம்ப பாசமா பேசிட்டு பாசமா பேசுறாருனாலே ஏதோ பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் முட்டல் முதலா இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானோட ராணுவ படைகள் ஏதாச்சும் வந்து எனக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சுன்னு வச்சுக்கோங்க, உலக வரைபடத்துல ஈரான் ஒரு நாட்டே இல்லாம ஆக்கிருவோம், அமெரிக்கா தீப்பெட்டி மாதிரி ஆக்கிருவோம். அதுக்கு பதில் ஈரான் வந்து ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் ஈரான் மேல ஏதாச்சும் வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னு வைங்களேன், அமெரிக்காவோட உலகத்தையே வந்து தீக்கிரை ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஒரே அக்கப்போர் தான் இருக்கு. இங்கிட்ட இருந்து ஒரு பந்த தூக்கிடுறாங்க, அங்கிட்ட இருந்து எதையோ வேற ஏதோ உருட்டி எறிகிறாங்க. ஆமா ஆமா, இது வந்து இந்த மாதிரி இன்னொரு போர்லாம் வந்துச்சுன்னா இந்த நாடு தாங்காது. பார்த்து பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஐயா. மாம் சொல்றாங்க பொய் சொன்னதுக்கு தானடா அம்மா அடிச்சேன், அழாதடா அப்படின்றாங்க. அது குழந்தை சொல்லுது, சரிம்மா இனிமே பொய் பேசல. அப்புறம் அம்மா சொல்றாங்க அப்பா கேட்டா தெரியாம இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும் சரியா. என்கிட்ட மட்டும் காசு இருந்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் மச்சான். ஃப்ரீயா வந்த 4 கேலண்டர்ல 1 தரவே உனக்கு மனசு வராது, பச்சை பொய் சொல்லாதடா. உண்மை உண்மை உண்மை. ஒருத்தரா கூட்டணியில சேர்க்கிறாங்களாம். அவங்களே ஒருத்தர் மட்டும் இருக்கிற கட்சியா பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வருஷம் மாறினா வாழ்க்கை மாறிடும்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது வருஷம் வருஷம் கேலண்டர் மட்டும் தான் மாறும்னு. அவார்டுக்கு வந்துட்டோம். ஒருத்தர் இந்த தேர்தல்ல டார்ச் அடிக்க போறாரு, ஏன்னா திரும்பியும் மானிமாவுக்கு அந்த டார்ச் சிம்பிளே தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் விசில் அடிக்க போறாரு. அவருக்கு வந்து அவங்க சின்னம் ரொம்ப முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பிகிலு சின்னத்தையே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஆமா, அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே இருந்தாங்க, ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரீல்ஸ் போட வச்சுட்டாங்க விசில் சின்னத்தை கொடுத்து. ஆமா, அதனால வந்து பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல பிகில் படத்துல சொல்லுவார்ல, அதையே வந்து விருதா கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க அந்த வீடியோலாம் தான் ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. சரி, ரீல்ஸ்லயே நாங்க மாஸ்க் காட்டுவோங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ரீல்ஸ் வருமே, இன்னைக்கு டார்ச் லைட் ரீல்ஸ் எல்லாம் வருமே, தூக்கி போட்ட ரீல்ஸ். அது உடைக்கிறது, அது ரிமோட்டா இல்ல டார்ச் லைட்டே தூக்கி போடுவாரா? எதையோ ஒண்ணு தூக்கி போட்டாருல்ல. ஓகே, சூரியனுக்கு உதவியா டார்ச் லைட்டையும் சேர்த்து வெளிச்சம் காட்ட போறாரு அவரு. சூரியனுக்கு உதவுதா இல்ல சூரியனுக்குள்ள கருகி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும், பார்க்கணும். ஓகே, விஜய்க்கு வந்து இந்த பிகிலி அவார்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி. நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.